சீறிப்பாய்ந்த ரஷ்ய, சீனப் போர் விமானங்கள் தப்பித்து நழுவிய தென் கொரியா. கொரிய தீபகற்பத்தில் பதற்றம். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். சீனாவிலிருந்து 2 போர் விமானங்களும் ரஷ்யாவைச் சேர்ந்த சுமார் 4 போர் விமானங்களும் சியோல் பராமரிக்கும் வான் அடையாள மண்டலத்திற்குள் நுழைந்ததைத் தொடர்ந்து தென் கொரியா வியாழக்கிழமை போர் விமானங்களை நிறுத்தியது. இது மிகவும் இராணுவமயமாக்கப்பட்ட தீபகற்பத்தில் பதட்டங்களை அதிகரித்தது. ரஷ்ய மற்றும் சீன விமானங்கள் வியாழக்கிழமை காலை 11:53 மணி முதல் மதியம் 12:10 மணி வரை தென் கொரியாவின் வான் பாதுகாப்பு அடையாள மண்டலத்தில் காணப்பட்டதாக யோன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 6 விமானங்களும் அந்த பகுதியை விட்டு வெளியேறி தென் கொரிய வான்வெளிக்குள் நுழையவில்லை என்று JCS தெரிவித்துள்ளது. இந்த வான்மண்டலம் தென் கொரியாவின் பிராந்திய வான்வெளி அல்ல, ஆனால் விமானங்கள் அதன் அருகே வரும்போது தங்களை அடையாளம் காண வேண்டிய ஒரு பகுதியாகும். இந்த விமானங்கள் தென் கொரியாவிற்கும் ஜப்பானுக்கும் இடையிலான கடற்பரப்பிற்கு மேலே பறந்ததாகவும் சியோல் மற்றும் டோக்கியோ உரிமை கோரும் ஒரு தீவின் பொதுவான அருகாமையில் இருந்ததாகவும் JCS, அதாவது ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் தெரிவித்துள்ளது. வியாழக்கிழமை இந்த சம்பவம் குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோ நிங்கிடம் கேட்டபோது, பெய்ஜிங்கில் ஒரு வழக்கமான செய்தியாளர் கூட்டத்தில் இது ஒரு வழக்கமான நடவடிக்கை என்றும் இது சர்வதேச சட்டத்திற்கு இணங்க உள்ளது என்றும் கூறினார். முன்னதாக கடந்த ஜூன் மாதம் ரஷ்யா மற்றும் சீனாவிலிருந்து தலா 4 போர் விமானங்கள் காடிஸ் என்று அழைக்கப்படும் பகுதிக்குள் நுழைந்தன. இதனால் தென் கொரியா தனது ஜெட் விமானங்களை வானில் பறக்கவிட்டது. வட கொரியா மற்றும் தென் கொரியா ஆகிய இரு கொரியாக்களும் தங்கள் எல்லையில் பதட்டங்களை குறைப்பதற்கான 2018 ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கியுள்ளதால் இந்த விமானங்கள் வந்துள்ளன. கடந்த மாதம் வட கொரியா ஒரு உளவு செயற்கைக்கோளை நிலைநிறுத்திய பின்னர் தென் கொரியா தான் நிறுத்திய கண்காணிப்பு விமானங்களை மீண்டும் தொடங்கியது. மேலும் வட கொரியா விமானத்திற்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை எடுக்கப்படும் என்று அச்சுறுத்தியது. சீனா உள்ளிட்ட கூட்டு இராணுவ பயிற்சியில் வட கொரியாவையும் இணைத்துக் கொள்ள ரஷ்யா முயன்று வருகிறது. ஜூலை மாதம் பியோங்யாங்கிற்கு ஒரு அரிய பயணத்தின் போது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்கு தலைவர் கிம் ஜாங் உன்னிடம் சீனாவை உள்ளடக்கிய கூட்டு கடற்படை பயிற்சிகளை நடத்த முன்மொழிந்தார் என்று தென் கொரியாவின் உளவு நிறுவனத்தை மேற்கோள் காட்டி யோன்ஹாப் செய்தி வெளியிட்டுள்ளது. வட கொரியாவிலிருந்து ஏவுகணை ஏவுதல் குறித்த நிகழ்நேர தரவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு அமைப்பை இந்த மாதம் தொடங்க அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் தென் கொரியா திட்டமிட்டுள்ளதாக கிம் ஜாங் உன்னின் அரசு ஊடகம் வியாழக்கிழமை விமர்சித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பட்டனை தட்டிவிடுங்கள், காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.